Hi children, in this video we learn education in medieval India. Last video we saw ancient India la education எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். In this video we'll see education in medieval India. Medieval period witnessed a radical transformation with the introduction of Muslim education in the Indian subcontinent. The country was invaded by various foreign rulers and several traders from different parts of the world. அதாவது இந்த மெடிவல் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருந்தது. இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் இருந்தது. எப்படி சேஞ்ச் இருந்தது அப்படின்னா முஸ்லீம்லாம் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே அவங்களுடைய எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் ரூலர்ஸும் நிறைய ட்ரேடர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியை வந்து ஆக்குப்பை பண்ணாங்க, கான்குயர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தக்கூடிய பீப்புள் எல்லாரும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. The tradesmen and the invaders brought with them their own culture and intermingled with the people of the country. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரும்போது என்ன ஆகும், அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாமே என்ன ஆகிடும், நம்ம பீப்புளோட மிங்கிள் ஆகிடும். அப்படி தான் வந்து மிங்கிள் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஓன் கல்ச்சரை வந்து நம்ம பீப்புளுக்கு கொடுத்தாங்க. Besides religion, society and culture, education in medieval India also experienced a new perspective. ஸோ இந்த சொசைட்டியில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் மற்ற பீப்புளும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்த உடனேயும் அவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புது கண்ணோட்டமாக ஒரு புது மாற்றத்தை உருவாக்கி இருந்துச்சு. The aim of education during Muslim period was the illumination and extension of knowledge. ஸோ அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா அந்த மிடிவல் பீரியடில் அந்த முஸ்லீம் பீரியட் அவங்க கொடுத்த அந்த எஜுகேஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். இலுமினேஷன் அப்படின்னா ஒரு லைட்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கெயின் ஆகணும். இதுதான் வந்து அதனுடைய மெயின் எய்மாக இருந்தது. In the 11th century, the Muslim rulers established elementary and secondary schools. 11th century என்ன பண்ணாங்க, இந்த முஸ்லீம் ரூலர்ஸ் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. The education developed with a fresh aspect during that period as there was an excellent interaction between Indian and Islamic traditions in all the fields of knowledge like theology, religion, philosophy, fine arts, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன் அண்ட் அஸ்ட்ரானமி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே மற்ற முஸ்லீம் ரூலர்ஸ் வந்தோடனையும் என்ன ஆயிடுச்சு, முஸ்லீம்க்கும் இந்தியாவுக்குமான இன்ட்ராக்ஷன் நல்லாவே டெவலப் ஆயிருந்தது. அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய கல்ச்சர், இது எல்லாமே வந்து இந்தியன் பீப்புளோட ட்ரெடிஷன், கல்ச்சர், எஜுகேஷன் இதுவுமே வந்து நல்லா இருந்தது. இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எந்தெந்த ஃபீல்டில், தியாலஜி அப்படின்னா காடு நம்ம வந்து வழிபடுறோம் இல்லையா கடவுளை, ஸோ அந்த காடை பற்றி படிக்கிறது அதை வந்து தியாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நாலேஜ் நல்லா இருந்தது. அப்புறம் ரிலீஜியன், ஃபிலாசபி, தத்துவங்கள், அப்புறம் ஆர்ட்ஸு, பெயிண்டிங், இந்த மாதிரி மெடிசன், அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருந்தது இஸ்லாமுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரெடிஷன்ஸில். However, before the arrival of Muslims in India, a developed system of education was already in place. ஸோ முஸ்லீம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்தது நம்ம இந்தியாலையும். முஸ்லீம் ரூலர்ஸ் ப்ராம்ப்டட் அர்பன் எஜுகேஷன் பை bestowing libraries and literary societies. ஸோ அங்கே வந்து முஸ்லீம் ரூலர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக லைப்ரரி, அப்புறமா வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து படித்தவங்களாக தான், எஜுகேட்டட் பீப்புளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரிஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. They founded primary schools in which the students learned reading, writing and basic Islamic prayers. அப்புறம் அவங்க வந்து ஸ்கூல்ஸ் ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸு ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ப்ரேயர்ஸ் எல்லாம் அவங்க கற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் மட்ராஸஸ்
were established to teach advanced language skills. இப்போ பேசிக்காக நம்ம வந்து ப்ரைமரியில் நம்ம என்ன சின்ன கிளாஸ்க்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஏபிசிடி லெட்டர்ஸ் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரீடிங் எப்படி, ரைட்டிங் எப்படி, சின்ன சின்ன ப்ரேயர்ஸ், காட் சாங்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. எதில், ப்ரைமரி ஸ்கூல்ஸில். அப்புறம் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து அட்வான்ஸ்டு லெவல் அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டுட்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணாங்க. Several madrasas were set up by the sultans, the nobles. ஸோ ரொம்ப ஹானரபிள் பர்சன் சுல்தான்ஸ் அவங்கள வந்து நிறைய வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த நிறைய செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. The main objective of this madrasas was to train and educate the scholars who would become eligible for the civil service. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி, ரொம்ப நல்லா எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு சிவில் சர்வீஸ்க்கு, அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் எல்லா ஜாபுக்குமே, எல்லா வேலைக்குமே தகுதியானவங்களாக அவங்கள மாற்றினாங்க. இல்துத்மிஷ் was the first ruler to establish a madrasas at Delhi டியூரிங் ஹிஸ் ரூல். ஸோ அவங்க வந்து அந்த செகண்டரி ஸ்கூலை வந்து டெல்லியில் தான், இல்துத்மிஷ் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர், டெல்லியில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். கிராஜுவலி மெனி மெட்ராசாஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செகண்டரி ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல் எல்லாமே வந்து உருவாகிருந்துச்சு. The system of education in medieval India was under the control of ulema. ஸோ இந்த மெடிவல் இந்தியா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா உலேமா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் தோஸ் டேஸ் எஜுகேஷன் வாஸ் ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் ட்ரைனிங். ஸோ இது வந்து ரிலீஜியஸாக மத சார்பற்ற ஒரு இதாக எஜுகேஷன் சிஸ்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்போது ஹிந்துஸ்க்கு இப்படி பண்ணணும், முஸ்லீம்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி. However, various subjects such as medicine, Arabic literature, grammar, philosophy were also taught. இது எல்லாமுமே வந்து அப்போது அவங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அப்போது. History states that Arab and Central Asian people brought Muslim educational models to India in both medieval and early modern periods. So அதுக்கப்புறம் அரப்ஸ் அண்டு சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள் இவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீமோட இந்த எஜுகேஷன் மாடல்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா மெடிவல் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியடோட ஏர்லி ஸ்டேஜ்லேயுமே வந்தது. விமன் எஜுகேஷன் இன் இந்தியா வாஸ் ப்ரெவலண்ட் டியூரிங் த மெடிவல் பீரியட். ஸோ அந்த மெடிவல் பீரியடில் விமனுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, இந்தியாவில் விமனுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்தது. ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் என்கரேஜ்ட் லேர்னிங் ஆஃப் scientific subjects. Besides, many institutions were started by private individuals as well. ஸோ ராஜா ஜெய்சிங் அப்படின்றவர் வந்து ஜெய்ப்பூரை சேர்ந்தவர். அவரும் வந்து நிறையா இந்த மாதிரி லேர்னிங் கற்றுக்குறாங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து இவர் ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகிருந்தது, எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மெட்ராஸா ஆஃப் காஜியுதீன் இன் டெல்லி அண்ட் மெட்ராஸா ஆஃப் மௌலானா சாத்ருதீன் அட் ஷாஜஹானாபாத். ஸோ இவங்களும் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன் லேட்டர் மிடிவல் எரா பிரிட்டிஷ் பிகேம் டு இந்தியா அண்ட் இன்ட்ரடியூஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன். அப்புறம் முஸ்லீம்லாம் அந்த மாதிரி பண்ண உடனேயும் அதுக்கப்புறம் இந்த மிடிவல் பீரியடோட அந்த லேட்டர் ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து அரபிக் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் அதில் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி விட்டுருந்தாங்க முஸ்லீம்லாம். பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை கொடுத்தாங்க. With the coming of the European missionaries, Western education made firm advance in the country. ஸோ இவங்க யூரோப்பியன், அதாவது பிரிட்டிஷ் தான், அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரியில் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸாகவே போயிட்டு இருந்தது, நல்லாவே இருந்தது. Various universities and thousands of colleges were formed and popularity of education increased. அப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய காலேஜஸ் இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அப்போ என்ன ஆகிடுச்சு, எஜுகேஷனும் நல்லாவே ரொம்ப பாப்புலர் ஆகி எஜுகேஷன் சிஸ்டமும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புளாக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு, டு யூ நோ
The medieval period saw the founding of many religious mud or monasteries which also took up the cause of education. See, இந்த மிடிவல் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலீஜியஸ்லாம் வந்து ரிலீஜியஸ் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்து நிறையவே இந்த எஜுகேஷனுக்காகவே ஃபவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் த அஹோபிலா mott in Srirangam was one among them where Sri Ramanuja has made distinctive contribution to the cause of education. ஸோ ஸ்ரீரங்கமில் அஹோபிலா அப்படின்ற ஒரு சென்டர் அது பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜா இருக்காங்க இல்லையா, ஸ்ரீ ராமானுஜா வந்து எஜுகேஷன் பற்றி அங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அவருடைய அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் த மொட்ஸ் அப்படின்னா அந்த மொனாஸ்ட்ரிஸ் அந்த பிளேசஸ், ஓகேவா, அந்த சென்டர். Jain Palis and Buddhist vihars played a vital role in educating people wherever they existed. ஸோ அங்கேயும் வந்து இந்த ஜெயின் பீப்புள், புத்திஸ்ட் பீப்புள் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் ரோலும் கொடுத்துருக்காங்க. தே ஹேட் லார்ஜ் லைப்ரரிஸ் ஆஃப் புக்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி எல்லா சயின்ஸு, தியாலஜி இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ அஸ்ட்ரானமி, மெடிசன், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்கான புக்ஸுமே வந்து லைப்ரரியில் அவைலபிளாக இருந்தது. எல்லாமே லைப்ரரியில் வச்சுருந்தாங்க லேர்னிங்காக. ஓகே, தட்ஸ் ஆல். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வில் see in next video. Thank you.